ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். உலகநாயகன் கமலஹாசன் இருக்காருல்ல, அவர் ஒரு பக்கங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஒரு பக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் கம்பேர் பண்ணும் பொழுது அதுல டாப்ல இருக்கிறது உலகநாயகன் கமலஹாசன் தான். ஏன்னா உலகநாயகன் கமலஹாசன் என்ன சொல்றாருன்னா, உலகநாயகன் கமலஹாசன் என்ன மதம்? அவர் ஒரு இந்து மதம். இந்து மதத்துல ஐயர். ஓகேங்களா? அந்த ஐயரு என்ன சொல்றாருன்னா, உலகநாயகன் கமலஹாசன் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு மதத்தோட கோயிலை இடிச்சு அந்த இடத்துல இன்னொரு மத கோயிலை கட்டுறது ரொம்ப தப்புங்க அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்றாரு. ஆனா ரஜினி இருக்காரு பாத்தீங்களா, ரஜினி என்ன சொல்றாருன்னா, சரி ஃபர்ஸ்ட் ரஜினியை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மதத்தை வச்சு ஒரு அதாவது இந்து மதம் தான் முக்கியம், எங்க இந்து மதத்துக்காக எப்பேற்பட்ட கோயிலையும் இடிப்போம், ராமர் கோயிலை கட்டுறதுக்காக அங்க பாபர் மசூதி இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்டின் சர்ச் இருந்தாலும் சரி, அந்த கோயிலை இடிச்சு நாங்க எங்க ராமர் கோயிலை கட்டுவோம், அடுத்த மதம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற இந்த மோடி கிட்ட ஜால்ரா கொடுக்கிற ரஜினியை விட உலகநாயகன் கமலஹாசன் வேற லெவலுங்க. சரி, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால எதுக்காக இந்த பாபர் மசூதியை இடிச்சாங்க அப்படின்னா, 1853ங்க. அந்த வருஷத்துல அப்போ வந்து பாபரோட ஆட்சி தான். இப்ப எப்படி பாஜக அரசு ஆளுது, அப்போ பாபரோட ஆட்சி தான் 1853ல. ஓகேங்களா? அப்போ ஒரு ராமர் கோயிலை இடிக்கிறாங்க. அப்போ அந்த ராமர் கோயிலை இடிச்சத பழி வாங்கறதுக்காகத்தான் 1991ல இருந்து 1992 வரைக்கும் இந்த ஒரு வருஷ கேப்ல கல்யாண் சிங் அப்படிங்கிறவர் தான் பிஜேபி அரசை கொண்டு வராரு. ஓகேங்களா? அந்த பிஜேபி அரசு என்ன பண்ணுதுன்னா, நீங்க ராமர் கோயில் அன்னைக்கு இடிச்சீங்க பாத்தீங்களா பாபர் மசூதி, அதனால நாங்க உங்க பாபர் மசூதி இடிப்போம்ப அப்படின்ட்டு அந்த பாபர் மசூதியை இடிக்கிறாங்க. இதனாலதான் இந்த ராமருக்கும் இந்த பாபருக்கும் இடையில நிறைய பிரச்சனை. சரி, ஓகே, ரஜினி என்னப்பா சொல்றாரு அப்படின்னா, ரஜினி என்ன சொல்றாருன்னா, ஒரு 500 வருஷத்தோட போராட்டங்க நம்ம இந்தியர்களோட போராட்டம், ராமர் சாமி கும்பிடுறோம் பாத்தீங்களா, நம்ம இந்தியர்களோட போராட்டம் இப்ப நனவாயிருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் மோடிஜி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்த மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதான் நான் சொன்னனே, ஒரு மதத்தை வச்சு அரசியல் பண்ற மோடிக்கு ஜால்ரா கொடுக்கிற ரஜினி எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. சரி, இப்படி இருக்கும் பொழுது இந்த ராமர் கோயிலோட கும்பாபிஷேகம் நேத்து நடக்குதுங்க. நேத்து நடக்கும் பொழுது அதுல ராமர் சிலையை வச்சிருக்காங்க. அந்த ராமர் சிலையோட ஹைட் பாத்தீங்கன்னா 4.25 அடி, அகலம் வந்து 3 அடி, அதோட வெயிட் 1.5 டன். இந்த ராமர் சிலையோட வெயிட் வந்து 1.5 டன். ஓகேங்களா? சரி, இதுக்காக மோடி இருக்காருல்ல, அவர் என்னென்ன தியாகம் பண்றாருன்னா, காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு ராம மந்திரத்தை சொல்றது, தூங்கும்போது கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரதமர் மோடி தூங்கும் பொழுது மரக்கட்டல் இருக்குல்ல, மரக்கட்டல்ல பெட்ஷீட்டை வச்சு தூங்குறாரு மோடி. அதுக்கப்புறம் அவர் மோடி சாப்பிட்றது வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான், வெறும் பழங்களை மட்டும்தான் மோடி சாப்பிட்றாரு. சாப்பாடு சாப்பிட்றதே இல்லை, கொஞ்சம் இளநீர் குடிக்கிறார். சரிங்களா? சரி, ஓகே, இப்போ ரஜினி வந்து இந்த மாதிரி சொல்றாரு, அதாவது மோடி அரசு மதத்தை வச்சு அரசியல் பண்ற மோடி அரசுக்கு சப்போர்ட் பண்ற கீழ்த்தரமான ஆளு அப்படின்னு ரஜினிய மக்கள்லாம் சொல்றாங்க. சரி, உயர்தரமான ஆளு உலகநாயகன் கமலஹாசன், அவரை மட்டும் ஏப்பா தூக்கி வச்சு பேசுறீங்க அப்படின்னா, உலகநாயகன் கமலஹாசன் இருக்காருல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த ராமர் கோயில் இடிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ராமர் கோயிலை இடிக்கும் பொழுது உலகநாயகன் கமலஹாசன் வந்து டெல்லியில இருக்காரு. டெல்லியில இருக்கும் பொழுது அப்போ பிரதமரா இருக்கிறவரு நரசிம்மராவ். ஓகேங்களா? அந்த நரசிம்மராவை எதிர்த்து நின்று குரல் கொடுக்கிற ஒரே ஆள், ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்த நம்ம தமிழ்நாட்டில இருந்து கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆள் பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன். உலகநாயகன் கமலஹாசன் என்ன சொல்றாருன்னா, ஏப்பா இன்னைக்கு பாபர் மசூதி இருக்கு, அந்த பாபர் மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயிலை கட்டுறீங்க, நாளைக்கு அந்த ராமர் கோயிலை இடிச்சுட்டு ஒரு சர்ச்சை கட்டினா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒரு மதத்தை வச்சு எதுக்குப்பா அரசியல் பண்றீங்க? ஒரு அரசியல்வாதியா இருக்கிறவங்க மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, மதத்தை தள்ளி இருந்து தான் ஒரு அரசியல்வாதி தன்னோட நாட்டை ஆளணும் அப்படின்னு உலகநாயகன் கமலஹாசன் சொல்றாரு.
உலகநாயகன் கமலஹாசன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் உலகநாயகன் கமலஹாசனை பார்த்து 4 பேர் கேட்குறாங்க. உலகநாயகன் கமலஹாசனை பார்த்து 4 பேர் கேட்குறாங்க, நீ ஒரு நடிகன், நீ நடிக்கிற வேலையை மட்டும் பண்ணு, இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு 4 பேர் கேட்குறாங்க. நான் நடிகனாக இருந்தாலுமே நான் இதே இந்தியாவில் தான் இருக்கேன். இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது, பாபருக்கு எதிராக பாபருக்கு ஆதரவாக நான் குரல் கொடுக்குறேன்னா, நாளைக்கு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்துக்களுக்கு ஆதரவாக நான் குரல் கொடுக்கணும். அதுதான் ஒரு இந்தியனா நான் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு கமலஹாசன் சொல்றாருங்க. ஆனா ரஜினி இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த இந்துக்கள் ஆள்ற, இந்துக்களுக்கு ஆதரிக்கிற மோடிக்கு நல்ல ஜால்ரா கொடுக்குறாரு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இதை கம்பேர் பண்ணும் பொழுது 30 வருஷத்துக்கு முன்னாலேயே குரல் கொடுத்தாரு பாத்தீங்களா உலகநாயகன் கமலஹாசன், அவர்லாம் வேற லெவலுங்க. இப்போ கமலஹாசன் என்ன சொல்றாருன்னா, நான் 30 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னனோ அதே தான் 30 வருஷத்துக்கு பின்னாலையும். நான் இந்த அயோத்தியில இந்த ராமர் கோயிலோட திறக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம், அதுக்கு கமலஹாசன் நானு ராமர் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. ஆனா ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த அயோத்தியில நடக்கிற ராமர் கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு போய் கலந்துக்கிறாரு. இதுதான் ரஜினிக்கும் கமலஹாசனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இதுல நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது.